சமீபத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் மறுதேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு தமிழகத்துடைய மிக முக்கிய அரசியல் கட்சி தலைவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழக அரசு வேலைவாய்ப்பு தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும். அது மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காம வந்து இணைங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு கடந்த ஜூலை 12, 2025 அன்னைக்கு நடந்தது. இந்த எக்ஸாமினேஷனில் 13 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுதினாங்க. இந்த எக்ஸாமினேஷனில் குளறுபடி நடந்ததுக்கு, அதனால இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுதேர்வு வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் வந்து அறிவிச்சிருக்காரு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ முழுமையாக வந்து பார்க்கலாம். நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் மிகவும் கடினமாக இருந்தது. இதனால் தேர்வர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனவேதனை வந்து அடைஞ்சாங்க. நிறைய மாணவர்கள் வந்து சூசைட் வரைக்கும் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த குரூப் 4 தேர்வுக்கு நடைபெற்ற இந்த தேர்வுக்கு ரத்து செஞ்சுட்டு மறு தேர்வு வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வை வந்து தேர்வர்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்த விதம் வந்து மிகவும் கடினமாக இருந்தது. இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கக்கூடாதுன்னு வந்து கூடுதலாக வந்து சொல்லியிருந்தாரு. மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி உள்ளிட்ட தகவல்களை ரெகுலராக வந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.